இயேசுவில் அன்புக்குரியவர்களை, ஆண்டின் பொது காலம் 22ஆம் ஞாயிறை இன்று நாம் சிறப்பிக்கின்றோம். அதிகாரமா ஆண்டவரின் அழைப்பா? ஆம், யாக்கோபு 4:10 இவ்வாறு சொல்லப்படுகிறது: ஆண்டவரும் உங்களை தாழ்த்துங்கள், அவர் உங்களை உயர்த்துவார். நீதிமொழிகள் புத்தகத்தில் அழகாக நமக்கு எடுத்துரைக்கப்படுகிறது: இருமாப்பு ஒருவரை தாழ்த்தும், தாழ்ந்த உள்ளம் அவரை உயர்த்தும் என்று நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. தம்மை தாமே உயர்த்துவோர் தாழ்த்தப் பெறுவர், தம்மை தாமே தாழ்த்துவோர் உயர்த்தப் பெறுவர் என்பதை நமக்கு ஆண்டவர் அழகாக உணர்த்துகிறார். ஆகவே இன்றைய நற்செய்தியில் 2 கருத்துக்களை நமது உள்ளத்தில் சிந்திக்க இறைவன் அழைப்பு கொடுக்கிறார். மனிதா, நீ உன்னையே தாழ்த்திக்கொள், ஆண்டவரும் உயர்த்துவார். யாருக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற மேன்மையும் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. வார்த்தையோடு கடந்து சிந்திக்கலாம் வாங்க. பிரைஸ் அல்லாஹ். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருளாசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் நிறைவாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, எங்களுக்கு தாழ்ச்சியை கற்றுத்தாரும், அதே போன்று பிறருக்கும் ஒடுக்கப்பட்டோருக்கும் அனைவருக்கும் உதவி செய்ய வரத்தை தாரும் என்பதைத்தான் நற்செய்தி என்று கேட்க நம்மை அழைக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து குறிப்பிடுவதாக, தாழ்ச்சியாக இரு, அப்போது உன்னை உயர்த்துவேன் என்று சொல்கிறார். மற்றொரு பகுதியில் பார்க்கிறோம், உதவி செய். யாருக்கு? ஏழைகளுக்கு என்று குறிப்பிடுவதையும் இன்றைய வார்த்தைகள் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. ஆகவே நாம் வரும்போது தாழ்ச்சியாக இருக்க உயர்த்துகிறார், உரைக்கிறார் ஆண்டவர். இறைவன் தாழ்ச்சியாக இருக்கிறார், இறைவன் அன்பு உள்ளவராக இருக்கிறார், இறைவன் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அதனால்தான் முதல் மனிதன் பாவம் செய்தபோது அவர் அவனை வெறுத்து ஒதுக்கவில்லை, அதிகாரத்தை கொண்டு அவனை ஆட்டி படைக்கவில்லை. மாறாக அவனுடைய பாவங்களை மன்னித்து மனித குலத்தை மீட்டெடுப்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை உலகிற்கு அனுப்புவதாக வாக்களித்தார். ஆகவே இறைவன் மன்னிக்கின்றார், அதிகாரம் உள்ளவர் அல்ல, அன்பு செய்வர் என்பதை நாம் பார்க்கிறோம். இறைமகன் இயேசு கிறிஸ்து வாழ்க்கையை முழுவதுமே தாழ்ச்சியை மையமாக கொண்டு வாழ்ந்தவர். உண்மைத்தான், குகையில் பிறந்தார், குடிசையில் வளர்ந்தார், குன்றிலே உயிரை கொடுத்தார், முழுமையாக வாழ்ந்து காட்டினார். அதனால் தான் சீடருடைய பாதங்களை கழுவினார். நீங்களும் பிறருடைய பாதங்களை கழுவுங்கள். அதாவது வாழ்விலே பிறருக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும், தாழ்ச்சியை கற்றுக்கொள்ளுங்கள் என சொல்லி நம்மை முழுமையாக சிந்திக்க அழைப்பிடுகிறார். லூக்கா 1:38 அன்னை, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாய் உணர்த்துகிறார் அல்லவா, அன்னை மரியா. நான் ஆண்டவரின் அடிமையும் சொற்படியே நிகழ்த்தும் என்றார். இதன் வழியாக முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தார். தாழ்ச்சி என்ற உணர்வை அங்கு உருவாக்குகிறார். அன்புக்குரியவர்களை, பழைய ஏற்பாட்டில் இன்றைய நற்செய்தியோடு ஒப்பிட்டு ஒரு சில கருத்துக்களை நாம் சிந்திக்க வேண்டும். 1 சாமுவேல் 16-17 பகுதிகளிலே வாசித்தோம் என்றால், இங்கு 2 துருவங்கள். ஒன்று கோலியாத்து, இவன் வீரன், கவசங்களை அணிந்தவன், நன்றாக சண்டையிடுபவன், அதிகாரமுடையவன், அதிகாரத்தோடு இருந்தான், பெரிய உருவம். ஆனால் தாவீதோ தனித்து இருந்தான். அவனை ஆண்டவர் அழைத்தார். கோலியாத்து தாவீதோ வா என்று சொன்னான். அவனும் வந்தான். ஆனால் 2 உருவங்களை பார்க்கிறோம். கோலியாத்து உயர்ந்த உருவம், தாவீதோ சிறு பையன் போன்று இருந்தான். அந்த நேரத்தில் தாவீதை பார்த்து கோலியாத்து சிரிக்கின்றான், நகைக்கின்றான். இங்கு என்ன விளையாட்டு பையன் வந்திருக்கிறான், நான் மாமிசமலை போல் அனைவரும் கொன்று குடித்து என்னையா தோற்கடிக்க முடியும் என்று பெருமிதத்தோடு ஒரு உருவம் நின்று பேசி கொண்டது. ஏனென்றால் உணர்ச்சியோடு சத்தம் கொடுக்கிறான் இந்த கோலியாத். தாவீதோ தாழ்ச்சியை தன்னில் தாழ்த்தி ஆண்டவரினோடு இருக்கிறார், அதனோடு நான் அந்த கோலியாத்தை கொல்லப் போகிறேன் என்று கூழாங்கற்களை தேடுகிறார். நான் அவனை அடிக்கப் போகிறேன் என்றெல்லாம் சொல்லி கொண்டிருந்தார். கோலியாத்தோ மமதையில் நின்றான், தாவீதோ தாழ்ச்சியாக இருந்தான். தாவீது கவனை கையில் எடுத்தான், கூழாங்கற்களை கொண்டு அவனை வீழ்த்தினான், அவனும் இறந்தான். இந்த நிகழ்ச்சி நமக்கு என்ன கற்றுக் கொடுக்கிறது என்றால், கோலியாத்து முழுமையாக ஆண்டவரை நம்பவில்லை. தன்னுடைய வீரத்தை, சக்தியை, தன்னுடைய படைபலத்தை, ஆயுத பலத்தை, அதிகாரத்தை, அந்தஸ்தை நினைத்து பெருமைப்பட்டான். தாவீதோ தாழ்ந்தவனாக ஆண்டவர் கையில் முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து ஆண்டவரை கையில் எடுத்தவனாக போரிட சென்றான். தாவீது வெற்றி பெற்றான்.
ஆகவே அதிகாரம் கொண்டவனை ஆண்டவர் அழித்து விடுவார். ஆண்டவர் முழுமையாக நம்பி தாவீது வெற்றி வாகை சூடினார். ஆகவே தான் உங்களையும் தாழ்ச்சியாக இருங்கள் என்று நமக்கு கற்றுத்தர இன்றைய நாள் அழைக்கிறது. மற்றொரு எடுத்துக்காட்டு லூக்கா 18ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலிருந்து வாசித்தீர்கள் என்றால், இருவர் ஆலயத்திற்கு சென்றால், ஒருவன் பரிசேயன், மற்றொருவன் ஆயக்காரன். பரிசேயன் தன்னையே பெருமைப்படுத்திக் கொண்டான். ஆலயத்திற்குள் சென்றான். ஆண்டவரை உற்று நோக்கக்கூடவில்லை. தன்னையே பெருமைப்படுத்திக் கொண்டான். நான் இவ்வாறு செய்கிறேன், அவன் செய்கிறான், அவ்வாறு செய்கிறான், நான் இப்படி, நான் அப்படி அப்படின்னு சொல்லி பயங்கரமாக பேசி இந்த ஆயக்காரனை போல் அல்ல என்று பெருமைப்படுத்தி சொல்லி கொண்டிருந்தான். ஆனால் ஆயக்காரனோ ஆலயத்திற்கு முன் வராது, ஆலயத்திற்கு வெளியே நின்று கொண்டு அங்கு சத்தம் போடாது, ஆண்டவரே நான் பாவி என்று சொன்னான். அவரை நிமிர்ந்து பார்க்க கூட நான் தகுதியற்றவன் என்று நின்று கொண்டிருந்தான். தன்னை பாவி என்று சொல்லி ஆண்டவரை உயர்ந்தவராக கருதினான். படைத்த இறைவனை பணிய அவன் முன் வந்தான். நான் ஒரு பாவி என்பதை ஏற்றுக்கொண்டான். கடவுளின் சக்தியை உணர்ந்தான். பாவி என்று ஏற்றுக்கொண்டதன் விளைவாகத்தான் ஆண்டவரே இருவர் ஆலயத்திற்குள் வந்தார்கள். ஒருவருடைய ஜெபத்தை தான் நான் கேட்டேன். ஏனென்றால் அவன் தன்னையே தாழ்த்தி கொண்டான். அவனை நான் உயர்த்தினேன், அதனால் தான் தன்னை தாழ்த்துகிறவன் என்றுமே உயர்த்தப்படுகிறான் என்று இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிறார். அன்பு சகோதர சகோதரிகளை, முதல் பகுதியில் நாம் பார்க்க பொழுது தாழ்ச்சியாக இருக்க வேண்டும், படைத்த இறைவனுக்கு பணி செய்ய வேண்டும், அவர் தம் எல்லாம் என்று உணர்ந்து நாம் வாழ வேண்டும். அனைத்தும் அவர் என்று உணரும் போது நாம் தாழ்மையாக நம்மையே அர்ப்பணிக்க வேண்டும். தாழ்ச்சி என்பது தன்னையே கொடுத்து விடுவது. மனிதா, நீ எதில் பெருமை கொள்கிறாய்? நீ படித்த படிப்பா, சேகரித்த செல்வமா, அந்தஸ்தா? ஒன்றுமல்ல, எல்லாம் வீண் என்று சொல்லுகிறார். ஆகவே அதிகாரத்தை கொண்டு வாழ்ந்து விடாதே, மாறாக நீ தாழ்ச்சியாக என்று சொல்லுகிறார். லூக்கா 12ஆம் அதிகாரம் 13:21 செல்வன் ஊமை இருக்கிறது. ஒரு மனிதன் பணக்காரன், நிலம் நன்றாக விளைந்து மகிழ்ச்சி கொண்டான். களஞ்சியத்தை பார்த்தான், நிறைய சேர்த்து வைக்கிறோம், மகிழ்ச்சி கொண்டிருக்கிறான். ஏனென்றால் களஞ்சியத்தில் அனைத்தையும் சேர்த்து வைத்து விட்டான். அதனால் தான் மகிழ்ச்சி கொண்டவன் அவன். நான் பெருமைப்படுவேன் என்று தன்னையே பாராட்டி கொண்டான். தன்னை பற்றி நினைத்து கொண்டிருந்தான். அறிவிலேயே இன்றிரவே உன்னை விட்டு உன் உயிர் பிரிந்துவிடும் என்று சொல்லுகிறார் ஆண்டவர். அப்போது தான் தன் தவற்றை உணர்கிறான். ஆம் அன்புக்குரியவர்கள், இயேசு கிறிஸ்து விரும்புவது தாழ்ச்சி. நாம் நம்மையே தாழ்த்துகிறவராக முழுமையாக இருக்க வேண்டும். எதை கண்டும் பெருமைப்பட முடியாது. எல்லாம் ஆண்டவரிட்ட பிச்சை என்று என்றைக்கு வாழ்கிறாயோ அன்று தான் பெருமை பெறுவாய் என்று இறைவன் நமக்கு உணர்த்துகிறார். இப்படி நான் நம்மையே தாழ்த்தி வாருகிறவர்தான் உதவுகிற கரங்கள் நம்மில் உருவாகிறது என்ற மேன்மை இறைவன் நமக்கு அழகாக கற்றுத்தருகிறார். அதை உணர்ந்து வாழ வேண்டும். நாம் பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். நாம் தாழ்ச்சியாக இருப்போம். தாழ்ச்சி என்பது நம்மையே ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பது. தாயும் நீயப்பா, தந்தையும் நீயப்பா, அன்பும் நீயப்பா, அருளும் நீயப்பா, நீர்தான் எல்லாம் என்ற உணர்வு வரும்போது நம்மையே நாம் தாழ்த்தி கொள்ள முடியும். இரண்டாவது, உதவி யாருக்கு எங்கே தேவையோ அங்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உதவி செய்தார். அதே போன்று நம்மால் இயன்ற உதவிகளை செய்து நாம் வாழ வேண்டும். அதிகாரம் அல்ல, ஆண்டவரின் அழைப்பு. தாழ்ச்சியோடு உதவும் கரமாக மாற செய்வோமா? ஜெபிப்போம். அன்பு இறைவா, இந்த மாதம் முழுவதும் எங்களை வழிநடத்த இருக்கிறேன். மாதத்தின் இறுதி நாளிலே தாழ்ச்சியின் மேன்மையை சொல்லி தந்திருக்கிறீர். அதிகாரம் எங்களை உயர்த்துவதில்லை, தாழ்ச்சிதான் எங்களை உயர்த்துகிறது என்ற மேன்மையை அறிந்து பிறருக்கு உதவும் கரமாக மாறிட எங்களோடு தங்கும் ஆண்டவரை. பிரைஸ் தி லார்ட்.